போற்றி துதிப்போம் தேவனே புதிய இதயமுடனே. எல்லாரும் தெரிஞ்சுதான். போற்றி துதிப்போம் தேவனே புதிய இதயமுடனே. நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை நாம் பாடி துதிப்போம். நேற்றும் என்றும் என்றும் மாறா இயேசுவை நாம் பாடி துதிப்போம். ஆமென். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் நேசரே சுவை நான் என்றும் உயர்த்தி மகிழ்ந்தேன். ஹல்லேலூயா. என் நேசரே சுவை நான் என்றும் உயர்த்தி மகிழ்ந்திடுவேன். ஹல்லேலூயா. கோர பயங்கரமான புயலில் கொடிய அலையின் மத்தியில் ஆமென். பயங்கரமான புயலில் கொடிய அலையின் மத்தியில் காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்தனை அன்பை என்று பாடுவேன். காக்கும் கரம் கொண்ட மார்பில் சேர்த்தனைத்த இயேசு என்னும் நாமம், இயேசு என்னும் நாமமே. ஆமென். ஆத்துமாவின் கீதமே. ஓ இயேசு என்னும் நாமமே ஆத்துமாவின் கீதமே. என் நேசரே சுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரே சுவை நான் என்றும் யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சோர்ந்தழிந்து மாளாதே. ஆமென். ஹல்லேலூயா. யோர்தான் நதி போன்ற சோதனையிலோ மாறாதே. பாப்பின் ஜெயலொலியோடு பாதுகாத்த அன்பை என்றும் பாடுவே. பாப்பின் ஜெயம் கொண்ட இயேசு என்னும் நாமம், இயேசு என்னும் நாமம். கரங்களை தட்டி பாடலாமா? ஹல்லேலூயா. ஆத்துமாவின் கீதமே. ஆமென். ஹல்லேலூயா. இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் நேசரே சுவை நான் என்றும் கேட்டி மகிழ்ந்திடுவேன். ஆமென். என் நேசரே சுவை நான் என்றோ தாய் தன் பாலகனையே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதா. ஹல்லேலூயா. தாய் தன் பாலகனையே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதா. தாழ்த்தி என்னை அவர் கையில் தந்து ஜீவன் பாதை என்று ஓடுவே. தாழ்த்தி என்னை அவர் கையில் தந்து ஜீவ பாதை என்று ஓடுவேன். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் நேசரே சுவை நான் என்றும் மகிழ்ந்திடுவேன். ஆமென். ஹல்லேலூயா. என் நேசரே சுவை நான் என்று ஏற்றி மகிழ்ந்திடுவேன். பூமி அகிலமும் சாட்சியாகவே போக என்ற கட்டளையதா. பூமி அகிலமும் சாட்சியாகவே போக என்ற கட்டளையதா. ஆமென். ஆவி ஆத்துமாவும் தேகம் யாவும் நீண்டு கொண்டு செய்யுமே. ஆமென். ஆவி ஆத்துமாவின் யாவும் இணைந்து கொண்டு செல்லுவேன். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. இயேசு என்னும் நாமமே நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் நேசரே
இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசர் இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். துதிப்போம் தேவனை புதிய இதயமுடனே. துதிப்போம் தேவன் புதிய இதயமுடனே. நேற்றும் என்றும் என்றும் மாறா இயேசுவை நாம் என்றும் பாடி துதிப்போம். நேற்றும் என்றும் என்றும் மாறா இயேசுவை நாம் என்றும் பாடி துதிப்போம். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. ஓ இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் நேசர் இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசர் இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசர் இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். ஹல்லேலூயா. என் நேசர் இயேசுவை நான் என்றும் ஏந்தி மகிழ்ந்திடுவேன். ஏனா நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. உமக்கு நன்றி இயேசு ராஜா. சொல்லலாமே. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா, கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா. புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா. எனக்கு புதிய நாளை தந்தீரே நன்றி. சொல்லலாமா? கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா. கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா. ஓ புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா. புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. ஆபத்திலே காத்தீரே நன்றி ராஜா, ஆபத்திலே காத்தீரே நன்றி ராஜா. அதிசயம் செய்தீரே நன்றி ராஜா. அதிசயம் செய்தீரே நன்றி ராஜா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. அடைக்கலமே கேடயமே நன்றி ராஜா, அடைக்கலமே கேடயமே நன்றி ராஜா. அன்பே என் ஆறுதலே நன்றி ராஜா, அன்பே என் ஆறுதலே நன்றி. சொல்லலாம். அடைக்கலமாமே அடைக்கலமே கேடயமே நன்றி ராஜா, அடைக்கலமே கேடயமே நன்றி ராஜா. அன்பே என் ஆறுதலே நன்றி ராஜா, அன்பே என் ஆறுதலே நன்றி ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. தனிமையிலே துணை நின்றி நன்றி ராஜா, தனிமையிலே துணை நின்றி நன்றி ராஜா. தாயை போல தேற்றினீரே நன்றி ராஜா. தாயை போல் தேற்றினீரே நன்றி. சொல்லலாமா? தனிமையிலே தனிமையிலே துணை நின்றி நன்றி ராஜா. தனிமையிலே துணை நின்றி நன்றி ராஜா. ஓ தாயை போல தேற்றினீரே நன்றி ராஜா, ஒரு தாயை போல தேற்றினீரே நன்றி ராஜா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா,
நாவாலே துதிக்கிறோம் நாதா. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கினீரே. ஆமென். சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கினீரே. சுகம் தந்து இதுவரை தாங்கினீரே. சுகம் தந்து இதுவரை தாங்கி. சொல்லலாமா சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கினீரே. இயேசுவே சோர்ந்து போன நேரமெல்லாம் சோர்ந்து போன நேரமெல்லாம் சுகம் தந்து இதுவரை தாங்கினீரே. ஆமென். என்னை சுகம் தந்து இதுவரை தாங்கினீரே. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா. நாவாலே துதிக்கிறோம் நாதா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா. நாவாலே துதிக்கிறோம் நாதா. புது வாழ்வு தந்தீரே நன்றி ராஜா. ஆமென். புது வாழ்வு தந்தீரே நன்றி ராஜா. புது பலன் தந்தீரே நன்றி ராஜா. எனக்கு புது பலன் தந்தீரே நன்றி ராஜா. புது வாழ்வு தந்தீரே நன்றி ராஜா. புது வாழ்வு தந்தீரே நன்றி ராஜா. புது பலன் தந்தீரே நன்றி ராஜா. இன்று புது பலன் தந்தீரே நன்றி ராஜா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா. நாவாலே துதிக்கிறோம் நாதா. சபை சொல்லலாமா? ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நாவாலே துதிக்கிறோம் நாதா. ஊழியம் தந்தீரே நன்றி ராஜா. ஆமென். ஊழியம் தந்தீரே நன்றி ராஜா. ஓ உடனிருந்து நடத்தினீரே நன்றி ராஜா. உடனிருந்து நடத்தினீரே நன்றி ராஜா. ஊழியம் தந்தீரே நன்றி ராஜா. ஆமென். ஊழியம் தந்தீரே நன்றி ராஜா. ஆமென். உடனிருந்து நடத்தினீரே நன்றி ராஜா. என்னை உடனிருந்து நடத்தினீரே நன்றி ராஜா. ஆமென். நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா. நாவாலே துதிக்கிறோம் நாதா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா. நாவாலே துதிக்கிறோம் நாதா. ஹல்லேலூயா. நன்றி இயேசு ராஜா. நன்றி இயேசு ராஜா. சபை சொல்லலாமா? நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி இயேசு ராஜா. நன்றி இயேசு ராஜா. 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 ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றியோடு நான் பாடிடுவேன் கர்த்தர் செய்த நன்மைகளை. கிருபையால் நடத்தினீரே நன்றி செலுத்திடுவேன். எங்க கூடியவன்? கிருபையால் நடத்தினீரே நன்றி செலுத்திடுவேன். மறுபடியும் ஒரு வருஷம் சொல்லலாமா? நன்றியோடு நான் பாடிடுவேன். ஆமென். ஹல்லேலூயா. நன்மைகளை கிருபையால் நடத்தினீரே நன்றி செலுத்திடுவேன். ஆமென். ஹல்லேலூயா. ஓ கிருபையால் நடத்தினீரே நன்றி செலுத்திடுவேன். இம்மட்டும் நடத்தினவர். ஆமென். இனியும் நடத்திடுவார். ஹல்லேலூயா. ஆமென். இம்மட்டும் நடத்தினவர் இனியும் நடத்திடுவார். கண்மணி போல காத்த ரட்சகர் கரம் பற்றி நடத்திடுவார். ஆமென். நாங்க பிடிச்சிட்டாங்க. ஹல்லேலூயா. கண்மணி போல காத்த ரட்சகர் கரம் பற்றி நடத்திடுவார். ஆமென். ஹல்லேலூயா. நன்றியோடு நான் பாடிடுவேன். கரத்தட்டி. ஆமென். கர்த்தர் செய்த நன்மைகளை கிருபையால் நடத்தினீரே நன்றி செலுத்திடுவேன். ஆமென். ஓ கிருபையால் நடத்தினீரே நன்றி செலுத்திடுவேன். தடைகள் வந்த போது தாங்கியே நடத்தினீரே. ஆமென். தடைகள் வந்த போது தயவால் நடத்தினீரே. தடைகளை நொறுக்கி வழிகளை திறந்து தேவனே உம்மை துதிப்பேன். ஆமென். என் தடைகளை நொறுக்கி
வழிகளை திறந்தீர் தேவனே உம்மை துதிப்பேன். ஆமென். நன்றியோடு நான் பாடிடுவேன் கர்த்தர் செய்த நன்மைகளை. கிருபையால் நடத்தினீரே நன்றி செலுத்திடுவேன். ஆமென். ஹல்லேலூயா. கிருபையால் நடத்தினீரே நன்றி செலுத்திடுவேன். எப்பக்கம் நெருக்கப்பட்டு மடியாமல் காத்து கொண்டே. ஆமென். எப்பக்கம் நெருக்கப்பட்டு மடியாமல் காத்து கொண்டே. நெருக்கத்தை பெருக்கமாய் மாற்றினீரே தேவனே உம்மை துதிப்பேன். சபை சொல்லலாமா? ஹல்லேலூயா. நெருக்கத்தை பெருக்கமாய் மாற்றினீரே தேவனே உம்மை துதிப்பேன். ஆமென். நன்றியோடு நான் பாடிடுவேன். ஹல்லேலூயா. கர்த்தர் செய்த நன்மைகளை. ஆமென். கிருபையால் நடத்தினீரே நன்றி நன்றி செலுத்திடுவேன். கிருபையால் நடத்தினீரே. ஆமென். குறைவுகள் வந்தபோது குறுகாமல் காத்து கொண்டே. இயேசுவே. குறைவுகள் வந்தபோது குறுகாமல் காத்து கொண்டே. நன்மையும் கிருபையும் தொடர செய்து தேவனே உம்மை துதிப்பேன். ஹல்லேலூயா. நன்மையும் கிருபையும் தொடர செய்து தேவனே உம்மை துதிப்பேன். நன்றியோடு நன்றியோடு நான் பாடிடுவேன். ஹல்லேலூயா. கர்த்தர் செய்த நன்மைகளை. கரங்களை தட்டி பாடலாமா? கிருபையால் நடத்தினீரே. ஆமென். நன்றி செலுத்திடுவேன். ஓ கிருபையால் நடத்தினீரே நன்றி செலுத்திடுவேன். ஆமென். சொல்லலாமா? ஆமென். நன்றியோடு நான் பாடிடுவேன் கர்த்தர் செய்த நன்மைகளை. கிருபையால் நடத்தினீரே நன்றி செலுத்திடுவேன். கிருபையால் நடத்தினீரே நன்றி செலுத்திடுவேன். கிருபையாய் நடத்தினீரே நன்றி செலுத்திடுவேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இதோ இந்த வேலை ஆண்டவரே இந்த வருஷத்தின் முடிவில் வந்திருக்கிறோம். இன்னும் கொஞ்சம் நேரம் ஒரு அரை மணி நேரம் இருக்குது. இந்த வேலையில் வந்து நம்ம என்ன செய்யணும்? இந்த நிதானித்து அறிவோம். கர்த்தருடைய இரக்கம் கிருபையை வந்து கர்த்தர் நம்மளுக்கு எப்படிலாம் ஆண்டு முழுவதும் நம்மளை வந்து வழிநடத்தி வந்திருக்கிறாரு. எவ்வளவோ நடந்து வந்த பாதை முழுதும் நடக்கிற வழியும் கண்மணி போல் பாதுகாத்து எத்தனோ ஜனங்கள் மத்தியில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த வேலையும் ஆண்டவர் ஒவ்வொரு கண்கள் நம்மளுக்கு கிருபை இறக்கம் கிடைத்து இந்த நாள் வரை நம்மளை நடத்தி கொண்டு வந்தது கர்த்தருடைய கிருபை தான், இறக்கம்தான். அப்போ ஏன்னா வேதம் சொல்கிறது கர்த்தர் நம்மளுக்கு ஆத்மாக்கு செய்த நன்மைகள்லாம் நம்ம நினைத்து பார்க்கணும். நம்மளுக்கு ஆசீர்வாதித்திருக்கிறார், எவ்வளோ காரியம் செய்திருக்கிறாரு, நம்மளுக்கு உண்ண உணவு ஒடுக்க எல்லாற்றையும் தருகிறாரு. ஆனால் நம்மளை அனுதினமும் நம்மளை ஆத்மாக்கு என்ன செய்திருக்கிறாரு? ஏன்னா கர்த்தர் சொல்கிறாரு சங்கீதம் 103:3 அவர் செய்த சகல உபகாரங்களும் ஆத்மாக்கள் தான் அவர் உபகாரம் செய்கிறாரு. அவர் செய்த சகல உபகாரங்கள் நீ ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது? மறக்கவே கூடாது. ஏன்னா வேதம் சொல்லுது அவர் உன் அக்கிரமம் எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினால் இறக்கையினால் உன்னை முடிசூட்டி வைத்திருக்கிற அந்த கர்த்தராகிய தேவனுக்கு நம்ம வாழ்க்கையில் என்ன செய்யணும்? ஒரு இதயத்தில் ஒரு முதல் இடத்த உயர்த்தி வைக்கணும். நம்மளை எவ்வளவா உயர்த்தி வச்சாரு, நம்ம எவ்வளோ தள்ளப்பட்டு கிடந்தோம், தாழ்மையில் நம்ம நினைத்தது அவர் கிருபை தான் இந்த நாள் வரை. ஏன்னா எத்தனையோ முன்னே நம்ம வந்து இரக்கம் பெறாதலாக இருந்தோம் என்று 1 பேதுரு 2:10 சொல்லுது. இப்பொழுது இரக்கம் பெற்றிருக்கிறோம். முன்னே தேவனுடைய ஜனங்களாக இருக்கவில்லை, இப்பொழுது அவருடைய ஜனங்களாக இருக்கிறோம் வேதம் சொல்கிறது. ஏன்னா அவருடைய தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாக இருக்கிறோம், பரிசுத்த ஜாதியாக இருக்கிறோம், ராஜரிகமான ஆசாரிய கூட்டமாக இருக்கிறோம், அவருக்கு சொந்த ஜனங்களாக இருக்கிறோம். ஏன்னா வேதம் அப்படி தான் சொல்லுது. இந்த வேலை வர வந்து நம்ம எப்படி இருக்கும் நம்மளுக்கு தெரியும், இந்த நொடி பொழுது வரை நம்மளுக்கு தெரியும். ஏன்னா அடுத்த ஆண்டுக்குள்ள நான் எப்படி போகவும் தெரியாது. ஏன்னா வேதம் அப்படி தான் சொல்லுது. அவர் கர்த்தர் சொல்கிறாரு அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிற எவனும் எந்த நம்பிக்கையை வைத்திருக்கிறோம் வேதம் சொல்லுது. ஏன்னா வேதம் 1 யோவான் 3 சொல்லுறோம், நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று கர்த்தர் நம்மளுக்கு பாராட்டின அன்பு பெரியதுன்னு பைபிள் சொல்லுது.
ஏன்னா நம்ம வந்து அவருக்கு ஒப்பாக இருக்கிறோம் என்று. ஒவ்வொரு நாளும் அவருக்கு ஒப்பாக இருக்கணும். ஒவ்வொரு பரிசுத்தத்திலையும் எல்லாவற்றிலையும் அவர் இறக்கம் அனுதினமாக பெற்றுக்கொண்டு ஒவ்வொரு நாளும் அந்த இறக்கத்தை என்ன செய்யணும், புதிதாக்கணும். ஏன்னா அவர் இறக்கம் வந்து காலை தோறும் தான் புதியது பைபிள் சொல்லுது. ஏன்னா கர்த்தர் எத்தனையோ நம்ம அறியாமல் செய்த பாவங்கள் எல்லாவற்றையும் ஒவ்வொரு நாள் மன்னிக்கிறாரு. ஆனால் அந்த மன்னிக்கிற பாவங்கள் வந்து கர்த்தர் உண்மையாகவே என் பாவங்கள் மன்னித்திருக்கிறாரா நம்ம என்ன செய்யணும், அனுதினமும் ஒரு நிச்சயத்தோடு நம்ம ஒவ்வொரு நாளையும் கடந்து போகணும். எத்தனையோ பேர் மன்னிச்சிருக்கிறாரு நம்ம செஞ்ச அறியாமல் பாவங்களை. நம்ம ஒருவேளை மன்னிப்பு கேட்காம இருந்தாலும் அவர் நம்மளுக்கு மன்னிச்சு ஒவ்வொரு நாளைக்கு கிருபையாக தராரு. அப்போ அந்த பாவம் உண்மையாகவே நம்மளுக்கு மன்னிக்கப்பட்டிருக்குதா, அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டிருக்குதா, மீறுகள் மன்னிக்கப்பட்டிருக்குதா, நோயெல்லாம் சுகமாக்கி இருக்கிறாரா? ஏன்னா அவர் ஜீவன் நம்மளுக்குள்ளாக இல்லாட்டி அவர் அந்த ஆத்மாவில் வந்து பாவத்துக்கு மரணத்துக்கு விலக்கி ஒரு ஆத்மாவில் ஜீவன் தராரு. அந்த ஜீவன் நம்மளுக்குள்ளாக இல்லாட்டி நம்ம என்னாலும் வந்து கர்த்தர் சொல்கிறாரு, நீ ஆனால் ஆதியாமத்தில் 2:7 கர்த்தர் சொன்னார், ஆதாமை வந்து உண்டாக்கி உருவாக்கி தோட்டத்தில் வைத்து என்ன செய்கிறாரு, ஜீவ சுவாசத்தை ஊதி உயிர்ப்பித்தார். ஏன்னா கர்த்தர் சொன்னார், நன்மை தீமை அறியத்தக்க கனி என்ன செய்யக்கூடாது, புசிக்க வேண்டான்னு வார்த்தை சொன்னார். அப்போ நம்மளுக்கு வார்த்தை ஒவ்வொரு நாளும் என்ன செய்கிறாரு, காலைதோறும் வார்த்தைகளை நம்மளுக்கு திருப்தியாக்குறாரு, ஒவ்வொரு நாளும் பேசுகிறாரு. அப்போ அப்படிப்பட்ட தேவனோட நம்ம என்ன செய்யணும், அனுதினமும் கர்த்தர் வந்து நம்ம சொல்கிறாரு, இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன் ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்துக்கொள்வேன். நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம சில காரியம் வரும்போது, வியாதி வரும்போது, ஒருவேளை நம்ம கர்த்தர் என்னை கைவிட்டால் நம்ம நினச்சி என்ன செய்யணும், ஒப்புரவாயிடணும், கர்த்தரோடு சேர்ந்து கொள்ளணும். அவர் நம்ம எந்த அளவுக்கு உருக்கமாக அவரோட நம்ம ஜெபிக்கிறோமோ, உருக்கமாக ஐயோ நான் இந்த வியாதி எப்படி வந்தது, இந்த கண்ணீர் எப்படி வந்தது, இந்த பாரம் எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு அனுதினமும் ஒரு உறக்கத்தை நம்ம பெற்றுக்கொண்டாதான் கர்த்தர் உன்னை சேர்த்து கொள்வார் பைபிள் சொல்லுது. அல்லாட்டி அவரோட கரத்தை விட்டு நம்ம என்ன செய்கிறோம், விலகி தான் போகிறோன்னு பைபிள் சொல்லுது. ஏன்னா ஏசாயா 1:28 சொல்லப்படுது, கர்த்தரை விட்டு விலகுகிறவள் நிர்மூலமாவார்கள் என்று வேதம் சொல்கிறது. அப்போ இந்த நாளில் என்ன செய்யணும், அவர் கோபம் 1 நிமிஷம், தயவு நீடிய வாழ்வு. அப்போ ஒவ்வொரு நாள் நம்மளுக்கு இந்த கர்த்தர் வந்து நம்ம ஜெபிக்காட்டி, ஏன்னா பாவியின் மேல் நாள்தோறும் சினங்கொள்கிற தேவன் வேதம் சொல்லுது. அவன் மனம் திரும்பாவிட்டால் தான் பட்டயத்தை என்ன செய்வாராம், கருக்கு வாக்கார். அனுதினமும் என்ன செய்யணும், மனதை புதிதாக்கிக்கணும், பரிசுத்த ஆவிக்குள்ளாக நம்ம என்ன செய்யணும், புதிதாக்கிக்கணும் பைபிள் சொல்லுது. ஏன்னா அவர் சொல்கிறாரு, இது நோவா காலத்தில் உண்டான வெள்ளம் போல் இருக்கும், நோவா காலத்தில் உண்டான வெள்ளம் இனி பூமியில் புரண்டு வருவது என்றும் நான் உன்னை கடிந்து கொள்வது என்றும் ஆணையிட்டேன்றார். ஆணையிட்டார், இனிமேல் உன்னை கடிந்து கொள்ளவே மாட்டேன். ஏன்னா அப்படி தான் கர்த்தர் சொல்கிறார், உன்னை என்றென்றைக்கும் கோபம் கொண்டிறார், என்றைக்கும் கோபம் நம்மளை கொன்று மாட்டாராம். ஏன்னா நம்ம வந்து அவர் இரக்கத்தை என்ன செய்யணும், அனுதினமும் அவர் கோபப்படுத்தாமல் அனுதினமும் இரக்கத்தை பெற்றுக்கிட்டே அவரை சமூகத்தில் கடந்து போயிட்டே இருக்கணும். ஏன்னா கர்த்தர் சொல்கிறாரு சங்கீதம் 116 ஆத்மாவே கர்த்தர் உனக்கு நன்மை செய்தபடியால் நீ உன் இளைப்பாறலுக்கு திரும்பிடணும். கர்த்தர் எனக்குள்ளாக இருக்கிறார், ஜீவனை கொடுத்துருக்காரு, அந்த இளைப்பாறை நான் எனக்கு உணர்றேன். என் ஆத்மா வந்து அனுதினமும் இளைப்பாக இருக்குது, ஒரு வழி தெரியாமல் இருக்குது, எந்த வழியில் நான் போகிறேன்னு தெரியாமல் இருக்குது சொன்னால் அந்த இளைப்பாறலுக்கு என்ன செய்யணும், அனுதினமும் என்ன செய்யணும், திரும்பிடணும் வேதம் சொல்லுது. ஏன்னா கர்த்தர் சொல்கிறார், முதலாவது கர்த்தர் நம்மளுக்கு எப்படி இறங்குறாரு, வேதம் சொல்லுது கிருபையின்படி இறங்குவாராம். அந்த கிருபையை ஒரு நாள் இந்த வேலையை என்ன செய்யணும், நினைக்கும். ஏன்னா நம்ம ஆத்மாவை வந்து தாழ்ந்த பாதாளத்துக்கு என்ன செஞ்சுருக்கார், தப்பி வைக்கிறார். அவர் பாராட்டின கிருபை பெரியது வேதம் சொல்லுது, சங்கீதம் 86:13. அப்போ இந்த நாளில் ஏன்னா கர்த்தரோட நம்ம சேர்ந்து இருக்கிறோமா, கர்த்தர் கரத்தில் நம்ம இருக்கிறோமா, ஏன்னா அவர் கரத்தை நம்ம அலங்காரம் கிரீடமாக வச்சு நம்மளை பார்க்குறாரு, ஒவ்வொரு நாள் நம்மளை அழகு பார்க்குறாரு. அப்போ அந்த அவர் கரத்தில் நம்ம இருக்கிறோமா, நம்ம அனுதினம் என்ன செய்யணும், அந்த இரக்கத்தை புதுப்பித்து கொள்ளணும். கிருபையின்படி எனக்கு இறங்குங்க. ஆதி நாட்களில் கர்த்தர் எப்படியெல்லாம் நம்மளை கிருபையாக என்ன செஞ்சுருக்காரு, தூக்கி எடுத்திருக்கிறாரு. ஏன்னா வேதம் சொல்லுது, தாவீது கூட அப்படி தான், தாவீது கூட கர்த்தர் அப்படி தான் சொல்கிறாரு. தாவீது கொஞ்சம் அந்த உடன்படிக்கையை விட்டு தூரம் போகும்போது கர்த்தர் சொல்கிறாரு, 2 சாமுவேல் 7:1 7:7 சொல்கிறாரு, இப்போதும் என் தாசனாகி தாவீதை நோக்கி சேனையில் கர்த்தர் சொல்கிறது என்னவென்றால், நீ போன எவ்விடத்திலும் உன் சன்னோடு இருந்து உன் சத்துருக்கெல்லாம் உனக்கு முன்பாக நிர்மூலமாக்கி பூமியில் இருக்கிற பெரியோர்கள் நாமத்திற்கொத்த பெரிய நாமத்தை உனக்கு உண்டாக்கினேன். நான் என் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு ஒரு இடத்தை ஏற்படுத்தி அவர்கள் தங்கள் ஸ்தானத்திலே குடியிருக்கும். இனி அவர்கள் அலையாமலும் முன்போலும் நான் என் ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் நியாயாபதிகளை கட்டையிட்ட நாள் வரை நடந்தது போலும் நியாயக்கேட்டின் மக்களால் சிறுமைப்படாமல் இருக்கும்படி உங்களை நாட்டினேன். அப்போ மீண்டும் நம்ம சிறுமைப்பட்டு போனோம்னா கர்த்தர் நம்மளோட இல்லை. இது போராட்டம் பிரச்சனை வந்தபோது
கத்தர் அனுதினம் என்ன செய்யணுமா? ஏன்னா உன்னுடைய எல்லா சத்துலுக்கும் நீங்களாக்கி என்ன செஞ்சிருக்கார் கத்தர்? இளைப்பாறும் பண்ணியிருக்கார். அப்போ அவருக்கு நம்ம கத்தர் வந்து தாவீதை எவ்வளோ இஸ்ரவேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி உயர்த்தினார் என்று தாவீது சொல்லும்போது, தாவீதை வெறும் ஆசீர்வாதத்தை மாத்திரம்தான் சத்துருக்கெல்லாம் அதில் எல்லாவற்றையும் ஆசீர்வாதத்தை பிடித்து கொண்டான். ஆனால் உடன்படிக்கை தாவீதுக்கு வந்து கொஞ்சம் உடன்படிக்கை விட்டு தூரும் போது கத்தர் என்ன செய்கிறார்? நாத்தான் தீர்க்கதரிசி மூலமாக தாவீதிட்ட பேசுகிறாரு. ஏன்னா வேதம் சொல்லுது, அப்போ மீண்டுமாக கத்தர் வந்து தாவீது என்ன சொல்கிறார்? பெரிய பாவத்தில் உலருக்கு முன்னாடி தாவீது என்ன செய்கிறார்? கத்தர் பேசுகிறாரு. அப்போ நம்மளுக்கு அப்படி தான், ஒவ்வொரு காரியத்தில் முன்னாடி ஒரு பாவத்தில் உலகளுக்கு முன்னாடி நம்மளை கத்தர் நிச்சயமாக என்ன செய்வார்? கத்தரோடு நம்ம இருக்கும்போது இந்த இறக்கத்தை புதிதாக்கி கொள்ளும்போது கத்தர் நம்மளோட என்ன செய்வாராம்? பேசுவார். பைபிள் சொல்லுது. இப்போ முதலாவது கிருபையின்படி எனக்கு இறங்கும். தாவீது பாவம் செய்ததுக்கு முன்னாடி கத்தர் பாவம் செய்ததுக்கு அப்புறம் கூட கத்தர் எனக்கு இறங்குவாரோ இறங்க மாட்டாரோன்னு சொன்ன வேதம் சொல்லுது. 2 சாமுவேல் 12:22. ஏன்னா ஜெபிக்கும் போது கூட ஒரு நிச்சயம் இல்லாமல் தான் ஜெபிக்கிறார். இந்த கத்தர் எனக்கு இறங்குவாரோ இறங்க மாட்டாரோ யாருக்கு தெரியும்னு சொல்லிட்டு தான் ஜெபிக்கிறார். ஆனால் நாத்தான் தீர்க்கதரிசி வந்து உணர்த்துற பின்பு தாவீது வந்து, தேவனே உமது கிருபையின்படி எனக்கு இறங்கும், உமது மிகுந்த இறக்கங்களின்படி என் மீறல் நீங்கள் என்னை சுத்திகரியும், என் அக்கிரம் நீங்கள் என்னை முற்றிலும் கழுவி என் பாவம் வரை என்னை சுத்திகரியும், என் மீறலை நான் என்ன செஞ்சுருக்கிறேன்? அறிந்திருக்கிறேன், என் பாவம் எப்பொழுது எனக்கு முன்பாக இருக்கிறது. என்னைக்கோ நம்ம சமுத்திரத்தில் ஆழத்தில் போட்டுட்டார் பாவலை, மீண்டும் ஏன் தாவீது சொல்கிறாரு பாவம் எப்பொழுதும் கண்முன்பாக இருக்குதுன்னு. அப்போ அந்த பாவங்கள் ஒரு வேளை நம்ம கண்முன்பாக இருந்து கொண்டிருக்குதோ, இன்றைக்கி நம்ம அறிக்கை செய்யும் போது கத்தர் என்ன செய்கிறாராம்? மறைக்காமல் அதை இரக்கம் பெறுவோம் பைபிள் சொல்லுது. ஏன்னா வேதம் சொல்லுது, உபாகம் 4:31, உன் தேவனாகிய கத்தர் இரக்கமுள்ள தேவனாக இருக்கிறபடியால் அவர் உன்னை கைவிடவும் மாட்டார், உன்னை அழிக்கவும் மாட்டார், உன் பிதாக்களுக்கு தம் ஆணையிட்டு கொடுத்ததே உடன்படிக்கை மறக்கவும் மாட்டார். அந்த உடன்படிக்கையை மாத்திரம் ஒரு நாள் மறந்து போக மாட்டார். நம்ம நினைக்கிறோம் கைவிட்டுட்டாரு, நம்ம விலகிட்டாருன்னு. நம்ம கையை கத்திருந்து கருத்தை விலகும் போது அவர் நம்மளை தன்னால் என்ன செய்வார்? விலகி போயிடுவார். ஏன்னா நம்ம உடன்படிக்கை என்ன செய்யணும்? அனுதினமும் புதுப்பித்து கொள்ளணும். கிருபையின்படி எனக்கு இறங்குங்கன்னு கத்தர் என்ன செய்யணும்? அனுதினமும் அந்த உடன்படிக்கை புதுப்பித்து கொள்ளணும். ஏன்னா 2 நாளாக 30:9 சொல்லப்படுவது, நீ உங்கள் தேவனை கத்தர் இரக்கமுள்ள தேவனாக இருக்கிறபடியால் நீங்கள் திரும்பினால் அவர் உங்களிடத்திற்கு என்ன செய்வாராம்? திரும்புவார். அதனால தான் ஆதாம் பாவம் செய்யும்போது கத்தர் சொல்கிறாரு, நீ மண்ணாக இருக்கிறார். ஆதாமுக்கு பாவத்தை உணர்த்தினார். தேவனாய் கத்தரே வந்து உணர்த்தினார். ஆதாம் வந்து அந்த பாவங்களை மூடிப்பட்ட போது கத்தர் என்ன சொல்கிறாரு? நீ மண்ணாக இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்பாய். மீண்டும் நம்மளுக்கு வந்து கத்தர் உயர்ந்த இடத்துல வைக்கும்போது நம்ம என்ன செய்கிறோம்? மீண்டும் கத்தரை விட்டு விலகி தாழ்ந்த இடத்துக்கு மறுபடியும் போயிடுறோம். நீ மண்ணாக இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாயின்றார். அப்போ இந்த நாளில் வந்து தேவனே உமது கிருபையின்படி எனக்கு இறங்குங்கன்னு என்ன செய்யணும்? இந்த கடைசி நாட்களில் எதெல்லாம் மறந்தோமோ, கத்தரை துதிக்க மறந்தேன், கத்தரை எனக்கு பாவங்கள்லாம் மன்னித்து நோய்கள்லாம் எல்லாவற்றையும் சுகமாக்கி என் பிராணி அழுவிக்கு விளைமேன் கழுக்கு சமண வாழ வயது போல் என் மயிதை மாற்றினாரே. அப்போ நான் கத்தருக்கு வந்து ஆரம்ப நாட்களில் நல்லா துதித்தேன், ஆராதித்தேன். இப்போ வந்து எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக விலகி போயிருக்குது. ஏன்னா ஏசாயா 63:7 அப்படி தான் கத்தர் சொல்கிறார். கத்தர் உனக்கு செய்த எல்லாவற்றுக்கு தக்கதாகவும் அவர் தம்முடைய இறக்கங்களின்படியும் தம்முடைய திரளான தயவுகளின்படியும் நான் நன்மைக்கு தக்கதாக செய்த எல்லா நன்மைக்கு தக்கதாகவும் துதி என்ன செய்யணுமா? பிரஸ்தாபம் பண்ணணும். நம்ம துதிக்கிற துதி எல்லாருக்கும் என்ன செய்யணும்? கத்தர் மற்றவங்க பார்க்குற மாதிரி என்ன செய்யணும்? நம்ம கத்தர் வெளிப்படுத்துவார், மற்றவங்களுக்கு வெளிப்படுத்துவார் நம்ம எந்த அளவுக்கு துதிக்கிறோம், ஜெபிக்கிறோம். ஏன்னா வேதம் அப்படி தான் வேதம் சொல்லுது. 2வது கத்தர் என்ன சொல்கிறாரு? நீர் எனக்கு செவி கொடுத்து என்மையில் இறக்கமாயிரும். அதான் அனுதினமும் இறக்கத்தை என்ன செய்கிறோம்? புதுப்பித்து கொள்கிறோம். ஏன்னா வெறும் கத்தரை பாவங்களை மன்னின்னு சொல்லிட்டு நம்ம கடந்து போகக்கூடாது. நீர் வத்திமையை அப்படி தான் கூப்பிட தொடங்கினார். ஏன்னா எப்படி கூப்பிடணுமா? வேதம் சொல்கிறது, பரலோகத்தில் வாசமாக இருக்கிறவரை உம்மை நோக்கி என் கண்களை என்ன செய்கிறேன்? ஏறெடுக்கிறேன். இதோ வேலைக்காரன் கண்கள் எஜமான் கையை நோக்கிருமா போலும். நம்மளுக்கு இந்த வருஷம் ஃபுல்லாக நம்ம என்ன செய்கிறோம்? ஒவ்வொரு மாதமும் கத்தர் நம்மளுக்கு நம்ம கொடுத்த கையின் பிரயாசங்கள் நம்ம வந்து அதுக்கேற்ற வேலை செஞ்சால் அதுக்குள்ளே வரும் நம்ம பலனை எதிர்பார்க்குறோம். அதே மாதிரி தான் கத்தர் நம்மக்கிட்ட என்ன செய்வார்? ஒரு ஆத்மா பலன் எதிர்பார்ப்பார். ஏன்னா வேதம் சொல்லுது, இதோ வேலைக்காரன் கண்கள் எஜமான் கை நோக்கிருமா போலும், வேலைக்காரின் கண்கள் எஜமாட்டின் கை நோக்கிருமா போலும். எங்கள் தேவனை கத்தர் எங்களுக்கு இறக்க செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் என்ன செய்யுது? உண்மையே நோக்கி இருக்குதுன்னு சொல்லிட்டு என்ன செய்யணும்? அவர் செவி சாய்க்கிற வரையும், பத்திமையை செவி சாய்க்கிற வரையும் பத்திமை என்ன செய்யணும்? இரத்தின் ஆழத்துலேருந்து கூப்பிட்டுட்டே இருந்தார். தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். ஏன்னா பத்திமைக்கு வந்து கண் பார்வை இல்லை, ஒரு இருக்கிற இடமோ ஒரு எரிக்கோ, அந்த இடத்துலேருந்து தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். எப்படியாவது அவர் என்ன செய்யணும்? என்னையா சத்தமிட்டு கூப்பிடணும். கத்தர் இயேசு நின்று என்ன செய்கிறார்? அழைத்து வர சொன்னார்.
மீண்டும் என்ன செய்கிறார் கர்த்தர், நான் உனக்கு என்ன செய்ய வேணும்னு சொல்லும் போதே கர்த்தர் கெட்டு போகிற பழைய மனுஷன் என்ன செய்கிறார், கலைந்து போட்டு இயேசுக்கிட்ட வராரு. ஏன்னா கர்த்தரை விட்டு ஒரு வேளை விலகி இருக்கிறோமோ கர்த்தர் என்ன செய்வார், இமைப்பொழுது என்ன செய்வோம், நம்ம அவரோட சேர்ந்து கொள்ளணும். ஏன்னா இமைப்பொழுது சேராட்டி அந்த பாவங்கள் பெருக 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 நம்மளோட கர்த்தர் என்ன செய்வார், நம்மளை அந்த நம்ம ஸ்தானத்துலேருந்து வெட்டு தன்னால் என்ன செய்கிறோம், விலகி போயிடுறோம். ஏன்னா கர்த்தர் சொல்கிறாரு யோவான் 9:31, அவருக்கு தேவனுக்கு சித்தமான செய்தால் அவருக்கு செவி கொடுப்பாராம். ஏன்னா கர்த்தர்கிட்ட நம்ம இரக்கத்தை பெற்றுக்கிட்டு அவருக்கு விருப்பப்படி நம்ம செய்யும் போது கர்த்தர் என்ன செய்கிறாராம், செவி சாய்ப்பார் பைபிள் சொல்லுது. ஆனால் இப்போ நம்ம நினைக்கக்கூடாது கர்த்தர் ஒருவேளை இறக்க செய்ய மறந்தாரோ. சங்கீதம் 77:9 சொல்லும்போது தமது கோபத்தினால் உருக்கமான இறக்கங்களை அடைத்து கொண்டாரோ. அது நம்மளுடைய பலவீனம் தான். நம்ம கர்த்தர் சமூகத்தில் பலப்பட்டுட்டுனா அந்த பலத்தின் மேல் பலன் அடைந்து என்ன செய்யணும், கடந்து கர்த்தருக்குள்ளாக கடந்து போயிட்டே இருக்கணும். சங்கீதம் 27:7 நான் கூப்பிட்ற சத்தத்தை நீர் கேட்டு எனக்கு இறங்கி எனக்கு மறு உத்தரவு அருளி செய்யும். ஏன்னா நம்ம அப்படி பரலோகத்தை நோக்கி கர்த்தர் சத்தம் கொடுக்குற வரையும் என்ன செய்யணும், பரலோகத்தை நோக்கி கூப்பிடணும். அவள் இறக்கத்துக்காக என்ன செய்யணும், அனுதினமும் என்ன செய்யணும், நம்ம கூப்பிடணும். ஏன்னா கர்த்தர் சொல்கிறாரு ஏசாயா 49:9 சொல்கிறாரு, ஸ்திரியானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ, இதுவும் அவர்கள் மறந்தால் நான் உன்னை மறப்பது என்றார். ஏன்னா உன் ரட்சிப்பின் மதில்கள் எப்பொழுது எனக்கு முன்பாக இருக்கிறது. ரட்சிப்பின் மதில்கள் எப்பொழுது அவருக்கு முன்பாக இருக்கும். நம்ம எந்த அளவுக்கு கூப்பிட்றோமோ கர்த்தர் என்ன செய்வாராம், செவி சாய்ப்பார். செவி சாய்ச்சிட்டாவே போதும், கர்த்தர் என்னை வேலி அடித்திருக்கிறாரு, என்னை சரியாக கர்த்தருக்குள்ளாக நான் சரியாக இருக்கிறேன். ஏன்னா யோபு பாருங்கள், யோபுக்கு வந்து யோபுக்கு வேலி எடுத்ததும் தெரியாது. சாத்தான் வந்து ஒரு நிமிஷத்தில் கர்த்தர் சொல்கிறாரு, நீ என்னை யோபு வந்து யோபுவை சொல்கிறாரு, சாத்தானை சொல்கிறாரு, நீ என்னை யோபு வந்து நிர்மூலமாக்கின ஏவின போதிலும் அவன் நீ தன் உத்தமத்தில் என்ன செய்கிறார், உறுதியாக நம்மளை பற்றி ஒரு நல்ல எண்ணம் தான் கர்த்தர் எப்பவும் வச்சுருப்பார். ஆனால் யோபு பற்றி நல்ல எண்ணம் தான் வச்சுருக்கோம். யோபு ஒரு நிமிஷத்தில் கர்த்தர்ட்ட என்ன செஞ்சுருக்கணும், பாவங்களை ஒருவேளை நீதிமானாக இருந்தாலும் அனுதினமும் நம்ம என்ன செய்யணும், சுத்திகரிச்சுக்கணும், இறக்கத்தை என்ன செய்யணும், பெற்றுக்கணும். ஆனாலும் யோபு 9:15 சொல்லப்படுது, நான் நீதிமானாக இருந்தாலும் நான் என்ன செய்வேன், இறக்கத்துக்காக அவர் சமூகத்தில் கெஞ்சுவேன்றார். எப்படிப்பட்ட காரியமாக இருந்தாலும் பொறுமையோடு என்ன செய்யணும், தேவ சமூகத்தில் காத்திருந்து அவர் இறக்க என்ன செய்யணும், கிடைக்கிற வரையும் அவரை இறக்கத்தை பெற்றுக்கணும் வேதம் சொல்லுது. அப்படி செய்யும்போது நான் கர்த்தர் சொல்கிறாரு, நீர் எனக்கு செவி கொடுத்து என் மேல் இரக்கமாயிரும், நீர் எனக்கு சகாயரமாயிரு என்று சொல்லி கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவரை நோக்கி என்ன செய்கிறேன், கெஞ்சினேன். ஏன் நம்ம சத்தமிட்டு கூப்பிடணுன்னா, நம்ம கூப்பிடாமல் இருக்க சத்தமிட்டு அவர் செவி சாய்க்கிறவரை கூப்பிடாமல் இருக்க அவருக்கு பாரம் நம்ம மேலே என்ன செய்யணும், அழுத்திக்கிட்டே தான் இருக்கும் நம்ம வாழ்க்கையில். ஏன்னா கர்த்தர் சொல்கிறார்ல சங்கீதம் 32, எவனுடைய மீது மன்னிக்கப்பட்டதோ எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான், எவனுடைய அக்கிரமத்தை கத்த எண்ணாது இருக்கிறாரோ, எவனுடைய ஆவியில் கபடம் இல்லாது இருக்கிறதோ. ஒருவேளை இஸ்ரவேல் ஜனங்களாக நம்ம ஆவிக்கிற பிள்ளைகளாக மாற்றப்பட்டோன்னா ஆவிக்கு ஏற்றபடி நடக்க கர்த்தர்ட்ட ஒப்பு கொடுக்கணும். ஏன்னா அவருக்குன்னு நம்ம சித்தத்தை செய்ய முழுமையாக என்ன செய்யணும், ஒப்பு கொடுக்கணும். சித்தத்தை செய்யாமல் இருக்கும்போது கர்த்தர் சொல்கிறாரு, யோபுல சொல்ல முடியும், உம்முடைய கரங்கள் என்னையும் எனக்குரிய எல்லாவற்றையும் உண்டாக்கி படைத்திருந்தும் என்னை நிர்மூலமாக்குகிறீர். அப்போ தெரிஞ்சு வச்சுருக்கணும் நம்மளுக்கு ஒரு பாரமாக வரும்போது அது ஏன் இந்த இழைப்பு வருது, ஏன் இந்த பாரம் வருது நம்மளுக்கு. ஏன்னா கர்த்தர் சொல்கிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமந்து என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு என்ன செய்கிறேன், இளைப்பால் தருவேன்னு தான் சொல்கிறார். இளைப்பால் தராமல் இருக்கவே மாட்டார். அப்போ நம்ம ஏன்னா எரேமியாவில் பாருங்கள், எரேமியாவில் 18 எடுங்க, எரேமியா 18. அப்போ அவர் செவி சாய்க்கிற வரையும் கர்த்தர் நோக்கி என்ன செய்யணும், கூப்பிடணும், இறங்கும், கர்த்தாவே எனக்கு இறங்குன்னு கூப்பிடணும். ஏன்னா வேதம் சொல்லுது, குயவன் வணைந்து கொண்டிருந்த மண்பாண்டம் அவன் கையிலே கெட்டு போயிற்று. நான் கர்த்தருடைய கருத்தில் தான் இருக்கிறேன்னு நம்ம சொல்கிறோம், ஆனால் நம்ம ஏன் கெட்டு போயிற்று. அப்பொழுது அதை திருத்தமாய் செய்யும்படிக்கு தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி குயவன் அதை திரும்ப வேறே பாண்டமாக வணிந்தான். இப்போ நம்மளுக்கு பார்வைக்கு சரியானது நம்ம நினைக்கிறோம், நான் என் பார்வைக்கு சரியாக தான் இருக்கிறேன். ஆனால் அவர் கருத்தில் இருக்கும்போது அவர் என்ன செய்கிறாரா, வேறே பாண்டமாக வணிந்தார். அப்பொழுது கர்த்தருடைய வசனம் எனக்கு உண்டாகி அவர், இஸ்ரவேல் குடும்பத்தாரே, இந்த குயவன் செய்தது போல நான் உங்களுக்கு செய்யக்கூடாதோ என்று கர்த்தர் சொல்கிறார். இதோ இஸ்ரவேல் வீட்டாரே, களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல நீங்கள் என் கையில் என்ன செய்றீங்க, இருக்கிறீங்க. நம்ம அவரை கருத்தில் இருக்கிறோம். அப்போ அவர் கருத்தில் இருக்கும்போது கர்த்தர் நம்ம இது எப்படிப்பட்ட காரியமாக இருந்தாலும் கர்த்தர்ட்ட என்ன செய்யணும், ஒப்பு கொடுக்கணும். எது நிமித்தம் அந்த கர்த்தர் ஏன் எனக்கு சரியாக நன்மை செய்ய முடியல, நன்மை செய்யணும் விருப்பம் இருக்குது,
ஆனால் நன்மை செய்ய என்ன செய்யல, என்னால் முடியலை. அப்போ அந்த கத்தட்ட முழுமையாக நம்ம ஒப்பு கொடுத்தா கத்தர் என்ன செய்வார், செய்ய கிருபை செய்வார். ஏன்னா நெகேமியா எடுத்துக்கோங்க, நெகேமியா 9 எடுத்துக்கோங்க. நெகேமியா 9:17 படிங்க. அவர்கள் செவி கொடுக்க மனதில்லாமலும் அவர்களிடத்தில் நீ செய்த உன்னுடைய அற்புதங்கள் நிலையாமல் போய் தங்கள் கள்ளத்தை கண்ணப்படுத்தி தங்கள் அடிமைத்தனத்துக்கு திரும்பும்படிக்கு அவர்கள் கலகம் பண்ணி ஒரு தலைவனை ஏற்படுத்தினார்கள். ஆகிலும் வெகுவாய் மன்னிக்கிறவரும் இரக்கமும் உருக்கவும் நீடிய சாந்தம் மக கிருபையுள்ளவாகிய தேவனாகிய நீர் அவர் கைவிடவே இல்லை. அவர்கள் வார்ப்பிக்கப்பட்ட ஒரு கன்றுக்குட்டியை தங்களுக்கு உண்டாக்கி இது உன்னை எகிப்திலிருந்து கொண்டு வந்த உன் தெய்வம் என்று சொல்லி கோபமூட்டத்தக்க பெரிய அக்கிரமங்களை செய்திருந்தாலும் நீருமுடைய மிகுந்த மனவருக்கத்தின்படியே அவர்களை வனாந்தரத்திலே கைவிடவில்லை. அவர்கள் வழிநடத்த பகலிலே மேகஸ்தம்பமும் அவர்களுக்கு வெளிச்சத்தையும் அவர்கள் நடக்க வேண்டிய வழியையும் காட்ட இரவிலே அக்கினி ஸ்தம்பமும் அவர்களை விட்டு விலகவே இல்லை. அவர்களுக்கு அறிவை உணர்த்த உம்முடைய நல்ல ஆவியை கட்டளையிட்டீர். அவர்கள் வாய்க்கு உம்முடைய மன்னாவி அருளி அவர்கள் தாகத்துக்கு தண்ணீரை கொடுத்தீர். இப்படி 40 வருஷமாய் வனாந்தரத்தில் அவர்கள் ஒன்று குறைபடாதபடிக்கு அவர்களை பராமரித்து வந்தீர். அவர்கள் வஸ்திரங்கள் பழமாய் போகவும் இல்லை, அவர்கள் கால்கள் வீங்கவும் இல்லை. இப்படி கத்தர் எல்லாவற்றையும் தான் செய்கிறார் இஸ்ரேல் ஜனங்களுக்கு. ஆனால் அந்த ஜனங்கள் என்ன செய்யலை, செவி கொடுக்காமல் இருக்கும்போது அந்த பாவங்கள் மன்னிக்கப்பட எத்தனை தரம் பாவங்களை மன்னிக்கிறாரு, அவங்க மேலே இறங்குறாரு. ஆனாலும் அவர்கள் 20:26 சொல்லுது, ஆனாலும் அவர்கள் கீழ்ப்படிவாளர்களாகி முக்கிரமாய் கலகம் பண்ணி உம்முடைய நியாயப்பிரமாணத்தை தங்களுக்கு புறம்பே எறிந்துவிட்டு தங்களை உம்மிடத்தில் திரும்பும்படி அவர்களை திடசாட்சியாய் கடிந்து கொண்ட உம்முடைய தீர்க்கதரிசியை கொண்டு போட்டு கோபமூட்டுகிற பெரிய அக்கிரமங்களை செய்தார்கள். ஆகையால் அவரை நெருக்குகிற அவர்கள் சத்துருவின் கையில் அவர்கள் ஒப்பு கொடுத்தீர். பார்த்தீங்களா, கத்தர் நம்மளை பாவங்களை மன்னிக்கிறாரு, எல்லாவற்றையும் செய்கிறாரு, எல்லாம் குறைபட நடத்துகிறாரு. ஆனால் எதுக்கு ஒப்பு கொடுக்குறாரா? சத்துருவின் கையில் ஒப்பு கொடுக்குறாரு. சரி, ஆனால் நான் கத்தர்கிட்ட செவி சாய்க்கணும். கத்தர் எனக்கு செவி சாய்க்கிற வரையும் நான் இறக்கத்தை என்ன செய்ய மாட்டேன், பெறாமல் இருக்கவே மாட்டேன். நான் சித்தத்தை சரியாக செய்வேன். கத்தர் என்ன அவர் விரும்புகிற நான் செய்வேன். நான் என்னுடைய விருப்பம் இல்லை. எனக்கு வேதம் சொல்லுது, விரும்புகிறானும் அல்ல ஓடுகிறானும் அல்ல, இறங்குகிற தேவனாலேயே எல்லாம் ஆகும் சொல்கிறாரு. ஆகையால் அவர்கள் நெருக்குகிற அவர்கள் சத்துருங்கையில் ஒப்பு கொடுத்தீர். அவர்கள் நெருக்கம் அணுகிற காலத்தில் அவர்கள் உம்மை நோக்கி கூப்பிடுற போதோ, அப்போ நெருக்கம் வந்தால் தான் என்ன செய்கிறோம், கத்தரை நோக்கி கூப்பிட்றோம். ஒரு போராட்டம் வந்தால், ஒரு பிரச்சனை வந்தால் கத்தரை என்ன செய்கிறோம், தேடுறோம். ஆனால் இரக்கத்தை மாத்திரம் என்ன செய்ய மாட்டோம், புதுப்பித்து கொள்ள மாட்டோம். கத்தர் செய்கிறாரு, எல்லாம் செய்கிறார், மன்னிக்கிறாரு. எத்தனை முறை நம்ம பாவங்களை மன்னித்திருப்பார். நம்ம என்ன செய்யணும், கத்தட்ட நம்ம சமூகத்தில் அமர்ந்துருந்து நம்ம செய்யும்போது கத்தர் வெளிப்படுத்துவார். உன் பாவங்களை எவ்வளோ பெரிய பாவங்களாக இருந்தது. எனக்கு அப்படி தான், நான் எனக்கு எப்படிப்பட்ட பாவங்கள் என்னோடு இருந்து எனக்கு தெரியும். ஆனால் கத்தர் ஒரு நாள் என்ன செஞ்சார், ஒரு பெரிய பயங்கரமான ஒரு உளையான சேர்லேருந்து எனக்கு கரம் என்ன செய்யுது, என்னை தூக்கி எடுத்து நான் என்ன செய்கிறேன், ஒரு உயர்ந்த இடத்துல கொண்டு போய் என்னை வைத்தார். அப்போ அந்த சங்கீதம் 103 சங்கீதம் தான் என்ன செய்தார், நான் வாசிக்கிறேன். அப்போ கத்தர் இப்படிப்பட்ட காரியத்தில் நான் இருந்திருக்கிறேனோ, ஏன்னா ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப நாட்களில் அந்த எப்படிப்பட்ட நான் நாட்களில் இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஆனால் கத்தர் எனக்கு அண்டையிலேருந்து இன்ற வரை எனக்கு அந்த பலன் என்ன செய்யுது இருக்குது. என் பாவங்களை கத்தர் என்ன செஞ்சுருக்காரு, மன்னித்திருக்கிறாரு. என் சாபங்கள்லாம் நீக்கி போட்டிருக்கிறாரு. எப்படிப்பட்ட காரியத்தில் நான் இருந்திருக்கிறோன்னு எங்களுக்கு தெரியும். ஆனால் அதெல்லாம் நீக்கி போட்டு, ஏன்னா 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவர் பைபிள் சொல்லுது. நம்ம என்ன செய்யணும், அந்த இரக்கத்தை காத்துக்கணும், புதுப்பித்துக் கொள்ளணும், அனுதினம் புதுப்பித்துக் கொள்ளணும். அப்புறம் கத்தர் சொல்கிறாரு 3வது, உங்களது வாக்கின்படி எனக்கு என்ன செய்யுங்க, இறங்குங்க. உடைய வாக்கு என்னன்னா, வேதம் சொல்லுது லூக்கா 1:63 நம்முடைய பிதாக்களுக்கு செய்த வாக்குத்தத்தமான இரக்கத்தை செய்வதற்கு படிங்க. லூக்கா 1:69 படிங்க. இயேசு நம்மளுக்கு இந்த நாளில் ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்குறாரு, இரக்கமான ஒரு வாக்குத்தத்தம். அதான் ஆக்கப்பட்டு உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் பயமில்லாமல் எனக்கு முன்பாக பரிசுத்தத்தோடும் நீதியோடும் எனக்கு ஊழியம் செய்ய கட்டளையிடுவேன் என்று அவர் நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாமுக்கிட்ட ஆணையை நிறைவேற்றுவதற்கும் ஆதி முதற் கொண்டிருந்த தம்முடைய பரிசுத்த தீர்க்கதரிசியின் வாக்கினால் தாம் சொன்னபடியே தமது ஜனத்தை சந்தித்து மீட்டு கொண்டு நம்முடைய சத்துருக்களினின்றும் நம்மை பகைக்கிற யாவருடைய கைகளினின்றும் நம்மை ரட்சிக்கும்படிக்கு தம்முடைய தாசனாகிய தாவீதின் வம்சத்திலே நமக்கு இரட்சணிய கொம்பை ஏற்படுத்தினார். வேதம் சொல்லுது எபிரேயர் 10:36 நம்ம தேவனுடைய சித்தத்தின்படி அவருடைய வாக்குத்தத்தை பெறும்படிக்கு பொறுமை என்ன செய்யணுமா, அவசியமாக இருக்கிறது பைபிள் சொல்லுது. பொறுமையாக இருந்து அந்த இரக்கத்தை அனுதினம் என்ன செய்யணும், புதுப்பித்து கொள்ளும்போது
நம்ம என்ன செய்யணும், நிச்சயமாக நம்ம அந்த கர்த்தர் சொன்ன அந்த வாக்குத்தத்தமான தேசத்தை ஒரு நாள் என்ன செய்வோம், சென்று போவன் பைபிள் சொல்லுது. ஏன்னா எபிரேயர் 4:1 ஆனபடினாலே அவருடைய இளைப்பாறில் பிரவேசிப்பதற்கு என வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாயிருக்க உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போகனா காணப்படாதபடிக்கு பயந்திருக்க கடவோம். ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடினால் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. விசுவாசத்தில் நாமோ அந்த இளைப்பாறில் என்ன செய்யணும், பிரவேசிக்கிறோம். அவருடைய கிரியில் உலக தோற்றம் முதல் முடிந்திருந்தோம். இவர் என்னுடைய இளைப்பாறில் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன் என்றார். அப்போ அந்த வாக்குத்தத்தமான இறக்கத்தை என்ன செய்யணும், அனுதினமும் புதுப்பித்துக் கொள்ளணும். ஏன்னா 16 எபிரேயர் 4:16 ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடைவோம் தைரியமாய் கிருபாசனத்திலே சேரக்கடவோம். கர்த்தர் இந்த வேலையும் அன்னவரே இந்த நல்ல ஒரு வார்த்தையை கொடுத்து இந்த ஜனங்கள் மத்தியிலே சபையார் மத்தியிலே என்னை பேச வைத்த கிருபைக்கா ஸ்தோத்திரம்.